ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுலேருந்து நடந்துகிட்ருக்கு. அதில் கலந்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேருந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசால்ஜி இந்த ரெண்டுக்குமே தேர்வாகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நேற்று போயிட்டு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட என்னென்னலாம் கேட்டாங்க, எந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க, எப்படி நடந்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே நடந்தது அப்படின்றத நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பார்ட் டைம் ஜாப்பு நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க, இல்லை ஒர்க்கிங் உமனு, ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை காலேஜ் படிச்சுட்ருக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அப்படி எந்த வித நீங்கள் ஜாப்பில் இருந்தாலுமே இல்லை நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே தாராளமாக இந்த வேலையை செய்யலாம். இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இந்த ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை, எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. மாதம் பார்த்திங்கன்னா 8000லேருந்து 16,000 வரை நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடந்துட்டு வருது. இதில் நேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருவர் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் கேட்டாங்க, என்ன நடந்தது, அவங்க எத்தனை மணிக்கு போனாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி நம்ம கேட்டிருந்தோம். அதனால் அவங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி தான் சொல்லி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு காலையில் 10 மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்க அப்படின்னா 8:30லேருந்து 9 மணிக்கெல்லாம் போய்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நமக்கு டைமிங் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நீங்கள் டைமை ஃபாலோ பண்ணிங்க. அதாவது 10 மணி 11 மணிக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் 9 மணிக்கே அங்கே போயிடுறது நல்லது. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேர் அங்கே வர்றாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வர்றதுனால எப்படி நம்ம எக்ஸாமுக்கு போயிருந்தோமோ அங்கேருந்து ஒவ்வொரு பிளாக்காக நமக்கு ஏ பிளாக்கு, பி பிளாக்கு, அந்த மாதிரி பிளாக்காக சொல்லியிருந்தாங்களா. அதே மாதிரி இந்த டைமுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி ஒட்டி அதில் நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பரு, அது அந்த ரெஜிஸ்டர் நம்பரில் உள்ளவங்க எந்த பிளாக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு பிளாக்குக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 பேர் அந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் படி நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க. ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டிகேப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறமா ப்ரெக்னன்சி பர்சன்ஸ், அப்புறம் லோவர் விஷன்ஸ், இந்த மாதிரியான இருக்கிறவங்க எல்லாத்தையுமே முதல்ல கூப்பிட்டுட்டாங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே தண்ணியிலேருந்து அவங்க உட்காரத்துக்கு சேருலேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. யாருமே வெயிட் பண்ணுறதோ இல்லை வெயிலில் நிற்கவோ வைக்கல. எல்லா வசதியுமே இருந்தது அப்படின்றதையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் படி பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒவ்வொருத்தரையுமே கூப்பிட்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம கூப்பிட்டு என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணாங்க அப்படின்றதையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் காப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் அவங்க செக் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கப்புறமா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன்ஸ் காப்பியை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மார்க் ஷீட் செக் பண்ணுறாங்க. அதாவது 10th 12th நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டிகிரியோட மார்க் ஷீட் செக் பண்ணுறாங்க. மார்க் ஷீட்னால் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது கிடையாது. உங்களோட
சீரியல் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த சீரியல் நம்பரை தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ப்ளஸ் உங்களோட அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் கொடுத்துருப்பீங்க உங்களோட சீரியல் நம்பர் ப்ளஸ் மார்க்கும் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருப்பீங்க. ஆனால் வந்து அவங்க பர்சன்டேஜ் எல்லாம் வந்து பார்க்கல, உங்களோட சீரியல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது அப்ளிகேஷனில் உள்ளதும் உங்களோட நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அதுவுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது தான் வந்து செக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 10th கேட்டாங்க, 2வது வந்து 12th, 3வது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரியோடது ஒரு சிலர்கிட்ட இருக்கும், ஒரு சிலர்கிட்ட வந்து இருக்காது. நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து அவங்க கேட்குறதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறாங்க. அதாவது 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரை செக் பண்ணுறது. ஏன்னா வந்து அவங்க கரெக்டாக ப்ராப்பராக வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, இந்த சீரியல் நம்பர் கரெக்டு தானா, இது வந்து எந்த வருடத்தில் இவங்க படித்தாங்க அப்படின்றதையுமே வந்து அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட ஒரிஜினல் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th டிசி முதல்ல செக் பண்ணுறாங்க, 12th டிசி, அப்புறம் காலேஜ் டிகிரியோட டிசி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரிஜினல் தான். நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஜெராக்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரிஜினல் காமிங்க, அதுக்கப்புறமா அவங்களே வந்து ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரிஜினலை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட காலேஜ் டிசி வந்து இன்னும் வராமல் நீங்கள் வாங்காமல் கூட இருந்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வேறு ஏதாவது காலேஜ் சம்மந்தமாக வந்து இருந்தால் கூட நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா, அதற்கான சீரியல் நம்பர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை தான் வந்து செக் பண்ணுறாங்க. காலேஜில் அதாவது 10th டிசியோட சீரியல் நம்பர் வந்து, அதுக்கப்புறம் 12th டிசியோட சீரியல் நம்பர், அப்புறம் வந்து காலேஜ் டிகிரி சர்டிஃபிகேட்டோட இந்த எம்இஸ் நம்பர் அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பரை தான் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. நம்பர் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்ததும் உங்களோட டிசியில் கொடுத்ததும் வந்து உண்மையாக, அதாவது கரெக்டாக இருக்கா, ப்ளஸ் அதை வந்து அவங்க செக் பண்ணி பார்க்காங்க, இது வந்து ஒரிஜினல் தானா, இவங்க இந்த வருடம் இந்த சீரியல் நம்பரில் வந்து அவங்க படித்தாங்களா, அவங்களுக்கு டிசி அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து வழங்கப்பட்டதா அப்படின்றத உடனடியாக வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் ஒரிஜினல் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா, ஆதார் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதையுமே வந்து அதுதான் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேன் கார்டும் வந்து செக் பண்ணுறாங்க. அப்புறம் ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு, ஒரு சிலர் வந்து எடுத்துகிட்டு போகாமல் இருந்திருப்பீங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஜாதி சான்றிதழ் செக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து நம்மளோட கம்யூனிட்டியை வச்சு தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸே வந்து நடக்க போகுது. அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் கண்டிப்பாக செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முன்னுரிமை சான்றிதழ், இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சில பேர் பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க, பிஎஸ்டிஎம்மில் நீங்கள் ஒரிஜினல் வச்சுருக்கிறீங்களா, முதல் தலைமுறை பட்டதாரி ஒரிஜினல் வச்சுருக்கிறீங்களா, அதுக்கப்புறம் விடோவாக இருந்தால் ஒரிஜினலான ஒரு டாக்குமெண்ட், கவர்மெண்ட் அப்ரூவ் டாக்குமெண்ட் வந்து வச்சுருக்கிறீங்களா, அப்புறம் வந்து கணவனால் கைவிடப்பட்டவர் அந்த மாதிரி நிறைய, அப்புறம் விதவை, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டிகேப்புக்கு ஊனமுற்ற அடையாள அட்டை, இந்த மாதிரி நிறையா வந்து நீங்கள் என்ன ப்ரையாரிட்டி நீங்கள் அங்கே கொடுத்துருக்கீங்களோ அதற்கான ஒரிஜினல் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து நடந்தது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்ளிகேஷன் அப்போ கொடுக்கல, ஆனால் வந்து இப்போ வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்றத அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து வர சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஓஏ மசால்சிக்கு ரெண்டுத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 2 காப்பி கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வாங்குவாங்க. அவங்க 2 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே வந்து அட்டன் பண்ணி அவங்க 2த்துலேயுமே வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்றத நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது புதுசாக இனிமே போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும், இல்லை என்ன பண்ணணும், அங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்றது நம்மளோட மெம்பர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய சேனலில் உள்ள மெம்பர்ஸ் வந்து அவங்க விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நம்மளோட மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு கண்டிப்பாக வந்து உடனே வந்து பதில் வந்து சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.